அருமையானவர்களே, இனி உள்ளத்தில் வைக்கக்கூடாதவைகள் ஏராளம் உண்டு. உள்ளத்தில் வரக்கூடாதவைகள் ஏராளம் உண்டு. அதில் நாம் தெரிந்து கொள்வதற்கான தெளிவு வரிசையிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மனசுல கெட்ட எண்ணம், சந்தேகமான டவுட் வரவே கூடாது. அல்லாஹ் சொன்னான், கல்புல வரக்கூடாதவைகளை இன்று நாம் தெரிந்து கொள்வது என்ன? சந்தேகம். உலகத்தில் வார பிரச்சனையில 99 நாள் வார சந்தேகத்தால். சில பேருக்கு இதே தொழில், சும்மா ஈக்கிறல்ல, பேசி கொள்ளாங்கல, கொஞ்சம் என்னடா கொஞ்சம் போறாரு, இவர் சுத்துறாரு, சுத்தட்டுமே உனக்கு என்ன இல்ல, முழிக்கிற மொழி சரியில்லை, ஏனப்பா பாவத்தை சுமக்கிறாய், அவன் முழிக்கிற மொழி சரியில்லை, நீ டாக்டரா வைத்தியரா? இவை வரக்கூடாது. குடும்பங்களிலே கணவன் மனைவி சண்டையிலே 90% சந்தேகம். நான் நேற்று முன்னாள் ஒரு சிங்கள பேப்பர்ல பார்த்த, இலங்கை நாட்டின் பிரபல வீரர்கள் கிரிக்கெட்ல ஒருத்தர் அவருடைய மனைவியை தலாக் சொல்லிட்டார். அதுக்கு அவர் நீதிமன்றத்திலே காரணம் செல்றார், இவள் சரி சந்தேகம். இந்த ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் ஆம்பளை பொம்பளை எல்லாம் மீகிமே கிளடுவலை மீகிமே சப்போர்ட்டர்ஸ். இப்ப மிச்சம் கவனம் கிளடுவல்தான். கிளடு 60 வயசு 70 வயசு பொம்பளை பொம்பளை. அவள் கேட்கிறான், வசிமக்கள் அடிச்சானே, உனக்கு ஏன் பிள்ளை வசிமக்கள் எல்லாம் அடிச்சானே, வெஸ்ட் இண்டீஸுக்கு பௌத்தாலமோ கொடுத்தாராமே. அட வீட்டுல எவ்வளவு வேலை, மாப்பிளோட உடுப்பு கழி போட்டு இல்ல, பிள்ளையோட மூக்க தொடர்ச்சி இல்ல, வசிமக்கரம் இவங்களுக்கு. அருமையானவர்களே, அப்ப அவர் சொல்லிக்கார், இந்த முரீதீன்கள் சப்போர்ட்டர்ஸ், அதுல பெண்களும் சில நேரத்துக்கு காகிதம் அனுப்புற, இவள் சந்தேகத்தில் உடைக்கிறார், நீதிமன்றத்தில் சொல்றார். அருமையானவர்களே, உலகத்திலே தீன் உடையவர்கள் மாத்திரம்தான் சங்கையோடு வாழ முடியும், மற்றதெல்லாம் அசிங்கம். மைக்கேல் ஜாக்சன் என்றால் எங்கள் ஆட்களுக்கு உசுறு. முழு உலகமே நாட்டமடிக்கும் ஒரு அசிங்கத்தை செய்தார். அவன் பின்னுக்கும் லட்சக்கணக்கான பேர் இருக்கதான் செய்தார்கள். இன்னும் அவனுடைய மனைவி அவனை பற்றி அசிங்கமான தகவல் தான் கொடுக்கிறான். அப்பயும் மைக்கேல் ஜாக்சன் என்றால் சாவுருவன் தான் ஐயா. எனவே குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே வரும் பிரச்சனைகளில் 99% சந்தேகம். அவருக்கு இணைய சந்தேகம். இவர் சொல்ற அவளுக்கு ஒரே சந்தேகம். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, இஸ்தனிபூ கஸீரம் மினத்-தன், உங்களோட மனசுக்கு வார சந்தேகமான எண்ணங்கள் அதிகமானவைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். எங்கடே பகுதிகளில் எங்களோட வாழ்றவங்கல்ல அநேகம் பேர் என்னையும் சந்தேகப்படுற, இவனுக்கு எங்கால வாகனம், இந்த ஓட்டம் ஓடுறானே, வா வேண்டாம் வீட்டுக்கு வந்து கேளு, ஈரப்பதில் தாரணை ஏன் கேட்கிறதெல்லாம் இது தேவையா? நாங்க தேர்ந்த இன்னும் தெரியல, வானம் யார் தேடும்? அவர் எங்க போறார், இவர் என்ன வாரார், இவர் என்ன பிசினஸ் செய்யற, அதுக்கு என்ன சொல்ற, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அமானிதமாய் கேட்கும், இது அமானிதமாய், இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டும் கூடாது. குர்ஆன்ல என்ன சொன்னா, இஸ்தனிபூ கஸீரம் மினத்-தன் வலா தஜஸ்ஸஸூ வலா தஜஸ்ஸஸூ. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னா, யார்டையும் அனம் மனம் தேடாது. கல்புக்கு சொல்ற இதெல்லாம் வானம், கல்பே உனக்கு அதெல்லாம் வானம். கல்பு அப்படி தேடல கொஞ்சம் மெரி, உனக்கு நான் இட்ட மட்டும் தார திக்ர் செய்யும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிர் சின்ன கொடுங்க, அது ஃபிட்டா வானம், ரைட் இப்ப நான் ஃபிட். கொஞ்சம் பசி வரக்குள்ள கல்பு என்ன செய்யும், அவர் எங்க போற, இவர் எங்க வார, இவருக்கு இவ்வளவு இன்கம், இவருக்கு அந்த அளவுக்கு ஓட்டம் இல்லையே, அந்த அளவுக்கு அதெல்லாம் தேடக்குள்ள மறுவ குர்ஆன் எடுத்து கொஞ்சம் வந்துங்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தபாரக்கல்லதீ பியதில் முல்கு வ அலா குல்லி ஷைஇன் கதீர். அன்ன கல்பு சாப்பாடு ரைட் இப்ப போ, நல்ல ஃபுல் ஃபிட் ஆகிய கல்பு செல். எனவே வலா தஜஸ்ஸஸ், யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள். குர்ஆன்ல யாரையும் தேடவாங்க, யாரையும் தேடலாம். வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, உங்களுக்கு இடையிலே இன்னொருத்தருடைய குறைகளை குற்றங்களை துருவி ஆராயாதீங்க.
ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்ட, அவர் சொன்ன அதை கேட்டமே, அது எங்களுக்கு தேவையில்லை. இவர் ஜவான செல்ல இல்லையோ வந்தா இப்படித்தான் பதட்டம் தேட்டல குடியோ, அந்த நான் கேட்ட சப்ஜெக்டுக்கு வரலையே நீங்க சொல்லி வருவ போட்டுக்கின்ற. அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. எக்ஸாம்பிள், உதாரணம். அல்லாஹ் உதாரணம் சொல்றான், உங்களோட சாதாரண முஸ்லிம் ஒன்று மௌத்து சத்து உசுர் இல்ல, அந்த பணத்தை நீங்க திம்பீங்களா? அல்லாஹ் கேக்குறான், பணத்தை திம்பீங்களா? ஃபகரிஹ்துமு, வெறுப்பீங்க தானே? சரி, பணத்தை தின்ன சொன்னா வெறுப்பீங்க தானே? அதை போல வெறுத்துக்கோங்க. அனம்மனம். அடுத்த உங்களோட செய்தி சிங்களத்துல சொல்றேன், ஓப்ப தூப்பேப்பா அனித்தாய ஓப்ப தூப்பாப்பிட்டேப்பா ஈர்ஷ்யாவேப்பா. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அதுல மிச்சம் கண்காணிப்போட வளர்த்த. இந்த சில பேர் பிள்ளைய வளர்க்கக்குள்ள மிச்சம் கவனமா வளர்க்கிற, அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கிற, சாப்பாடு கொடுக்கிற, ஒடிக்கலும் போடுற, பவுடர் போடுற, இந்த மாதிரி ரசூல் சஹாபாக்கள் வளர்த்தாங்க, கவனமா வளர்த்தாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவிலே செல்லுகிறார்கள். இருளான நேரம். தங்களின் இல்லத்தரசியோடு மனைவியோடு செல்கிறார்கள். தெருவிலே நடந்து செல்லும் வழியிலே மறைந்திருந்த தோழர்கள் சிலரை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். சஹாபாக்களை ரசூலுல்லாஹே சொல்றாங்க, முஹம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பத்தி அவங்கள அப்படிதான் சொல்றாங்க, அவருடைய மனைவியோட தான் போறார் சொன்னாங்க. அப்போ ரோட்ல இந்த சஹாபாக்கள் கேட்ட, நாயகமே, எங்களுடைய தாய் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும் யார சொல்லலாம், என் உம்மா உங்களுக்கு அர்ப்பணம், நாங்க ஒன்றும் செல்லலையே நாயகமே, நான் ஒன்று செல்லலையே நாயகமே. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நான் ஏன் சென்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க அப்படி நினைச்சிட கூடும் என்பதற்காக உங்களோட பாதுகாப்புக்கு முன்கூட்டியே செல்லிட்டேன். ஏனென்றால் கல்புல சந்தேகம் வரக்கூடாது இல்லையாண்டார். நீங்க செல் நேரத்துக்கு நினைச்சிட்டார், என்ன ரசூலுல்லாஹ் இந்த நேரத்துல போற, யார ஒரு பொம்பளையும் இழுத்து கொண்டு போறேன்னு நினைச்சிட்டான், பாவமா வைத்திருமே. பாதுகாப்பு முன்கூட்டி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு, நான் என்ன பஞ்சாயோட தான் போறேன். அருமையானவர்களே, சந்தேகம் வரக்கூடாது, கெட்ட எண்ணம் வரக்கூடாது, அடுத்தவர்களை பற்றிய எந்த எண்ணம் உள்ளத்தில் வளர்க்கக்கூடாது. எங்கட கல்பு கெட்டு பைத்தியத்தில் ஒரு காரணம், வெள்ளனையிலிருந்து ராவாவும் காற்றும் உங்களோட செய்திதான். உலகத்திலே சிலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அனுபவத்தால, அடுத்தவர்களின் அலங்கோலமான செய்திகளை பேசி திரிந்தவர்கள் அவங்களே அறியாம அவங்களோட வீட்டுல வெட்டி ஜபம் சுட்டு டாக்டர் போய் செல்ல, அப்ப வீட்டுக்குள்ளே செல்றாங்களாம். இதுக்கு தான் சென்ன அடுத்தவங்களோட தேடவானம். அசிங்கம், அருவருப்பு, அவமானம். எனவே அல்லாஹ் சொன்னான், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உமர் மௌலானா தாமத் பரகாத்தும் தப்லீகிலே ஒரு மிகப்பெரிய தியாகத்தோடு இன்று தங்களின் உடலை, தங்களின் ஆயுளை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் ஒரு போது இந்த ஆயத்தையும் சொல்லி உதாரணம் சொன்னார்கள். சந்தேகம் எவ்வளவு புள்ளான்னு சொன்னால் உனையத்தான் ஆபத்துல மாட்டோம் சொன்னார்கள். ஒரு அரசன், அவர் வேட்டைக்காக வெளியிலே சென்றிருந்தார். அவருடைய அவையிலே வேலை பார்க்கும் வேலைக்காரன் அரசருடைய பெட்ரூம் வந்தான். வந்தோன்னு பார்த்த அவனுக்கு சரியான சந்தோஷம், ராஜாட கட்டில கண்டத்தோட. இந்த மனசு செல்லிச்சு கொஞ்சம் தலையை வச்சு பார்ப்போமான்னு சொல்லி முள்ளத்து முகத்தையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு கட்டிலே இருந்தான். அப்படியே படுத்தான், தூக்கம் வைத்துட்டு. ராஜகுமாரி அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சு கொண்டு பெட்ரூமுக்கு வந்து சாயிரத்துக்கு வந்த பக்கத்திலே ஒரு உருவம் தூங்குகிறது. யார்? எந்த கட்டில கேட்க தேவையில்லை. பெட்ரூம்ல அவருடைய கட்டில தாரு படுப்பான், அவருடைய கணவர் தான் படுப்பார். அடே வேட்டைக்கு போய்த்து வந்து
ஹால்ல சாஞ்சிக்கார நினைச்சு இவளும் பக்கத்துல சாஞ்சி கொண்ட. வேட்டைக்கு சென்ற அரசர் வேகமாக வந்தார். இந்த காட்சியை கண்ணாலே கண்டார், துடி துடித்தார். பலபலக்கும் கூர்மையான வாளை ஓங்கி நின்றார், இருவரையும் துண்டம் துண்டமாக வெட்டி விடுவதற்காக. அப்போது அங்கே திடீரென மூளை உள்ள ஒரு மந்திரி பாஞ்சார். அரசருடைய கையை தடுத்து நிறுத்தினார். அவசரப்பட வேண்டாம் என்றார். என்ன அவசரம்? நீ நடந்தால் பொறுத்துக் கொள்வார் கேட்டார். கொஞ்சம் இருங்களே, முதல்ல என்ன நடந்தது பார்ப்போமே என்றார். வேலைக்காரன் ஏற்பாட்டு எலும்பு, வேலைக்காரன் எழுப்பி பார்த்தால் வாளோட ராஜா மந்திரி பெரிய அப்செட்டா போயிட்டவனுக்கு. என்ன நடந்தது? அவன் நடந்தது சார், இதான் எனக்கு ஒரு தேவையில்லாத ஆசோடு வந்த சாஞ்ச ராஜா வேறொன்றும் இல்லை. மனைவியை பாட்டினார், கேட்டார். அவள் ஆச்சரியப்பட்டார். அப்ப இவ்வளவு நேரம் படுத்திருந்த நீங்க இல்லையா? அப்ப இவன் எங்கால வந்த? இப்ப அவன் முடிக்கிறான். அப்பதான் சொன்னார், அரசரே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க அவசரப்பட்டு விட்டிருந்தால் இருவரை கொலை செய்த குற்றவாளியாவீங்க, 2 பேரை கொண்ட பாவியா பைத்தீங்க. இப்ப விளங்குதான் கேட்டார். இத மாதிரி எதையும் நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே சந்தேகமாக நினைத்து விடவே கூடாது. அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நீங்கள் உள்ளத்துக்குள்ளே சந்தேகமான எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது, கெட்ட எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய சபையிலே ஒரு சஹாபியை காட்டி சொன்னார்கள், சொர்க்கவாசி ஒருத்தரை பார்க்கணுமா இருந்தால் இவரை பாருங்கள். எல்லாரும் பார்த்தவரை வேறொன்று செல்லலாம். சொர்க்கத்துக்கு போற ஒரு மனுஷனை காணணுமா ஆசையா, அண்ணா இவரை பார்த்துக்கோங்க. எல்லாரும் பார்த்தார்கள். சபை கலைந்தது. அதில் இருந்த நாயக தோழர் ஒருவர் அவரை ஃபாலோ பண்ணார். சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் அடையாளமிட்டார்களே, ஏன் ஃபாலோ பண்ணார்? இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி என்று சொன்னால் இவரிடத்தில் என்ன சரி நல்லது, இவரிடத்திலே நல்லது இருக்கும், பேசி கேட்டு பார்ப்போம் என்று போனார். போனவர் அவருடைய வீட்டிலே ஒரு விருந்தாளியை போல தங்க விளைந்தார். அவரும் விருந்தாளிக்கு இடம் கொடுத்து தங்க வைத்தார். ஒரு நாள் முழுவதும் கண்காணித்தார். 2வது நாளும் அவரை ஃபாலோ பண்ணினார். சொர்க்கவாசின்னு சொன்னால் இவர் நினைச்ச தலையை கீழே போட்டுக்கொண்டு ராவெல்லாம் காலை மேல போட்டுக்கொண்டு அமல் செய்வார், அப்படியும் இல்லை. தஸ்பீமானி பிஞ்சு போக காலம் திக்ர் செய்வார், அப்படியும் இல்லை. குர்ஆன் முழுவதையும் ஒரே ராவையில திருப்பி திருப்பி ஓதுவார், அப்படியும் இல்லை. எப்பையும் போல உள்ள அமலை செய்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களே, சும்மா செல்ல மாட்டாங்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏலாத மட்டுக்கும் அவர்கிட்ட கேட்டா, இப்படி ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி சொன்னாங்க தானே, அதுதான் நான் வந்த உங்களே பார்க்கிறது. எனவே உங்களிடத்திலே சொர்க்கத்துக்குரிய செயல் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லி தாங்க. அவர் சொன்னார், எனக்கு தெளிவு வந்த காலத்திலிருந்து இதுவரை எவரை பற்றியும் என் உள்ளத்தால் நான் தவறாக நினைத்ததே இல்லைன்னு சொன்னார். யார பத்தியும் இந்த கல்வில கெட்ட ஒரு எண்ணம் இல்லைன்னு சொன்னார். இதுதான் சொர்க்கவாசி கிடையாது. ஏனுமா கஷ்டமே, கஷ்டமே. கல்ப அந்த மட்டும் கொண்டாட கஷ்டமே, அது ஆக இயலாதவே இல்லை. டோப்காரனுக்கு டோப் விட்டு சொன்ன மாதிரி அவன் கூட சில நேரத்தில் விட்டுட்டு நோம்போட மனுஷன் ஆகுற. ஆனால் நாங்க காலா காலமும் இதை விட்டுட்டு கல்ப ஒரு லெவலுக்கு கொண்டாடுறது மனம் விட்டுறல. எனவே உள்ளத்தில் கெட்டவைகள் வரக்கூடாது, சந்தேகங்கள் ஏற்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அப்படிதான் காட்டினார். அருமையானவர்களே, இன்னும் வரக்கூடாத ஒன்று வீணான சந்தேகம், அடுத்தவரை பற்றிய கெட்ட எண்ணம். அது கல்புல வைக்கிற இடம் அல்ல, வேற எங்கேயாவது தான் வைக்கும். 2வது பொறாமை.